ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு எண்ணின் 56% என்பது மற்றொரு எண்ணின் 5/9க்கு சமம் எனில் அந்த இரண்டு எண்களின் விகிதம் காணும்னு கேட்டுறாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில ஆர்ஆர்பி எக்ஸாம்க்கான கம்ப்ளீட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு எண்ணின் 56% என்பது மற்றொரு எண்ணின் 5/9க்கு சமம் எனில் அந்த இரண்டு எண்களின் விகிதம் காணும்னு கேட்கிறாங்க. ரேஷியோ காணும்னு கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 56%. 56% எழுதுவோம். 56/100க்கு 100 எழுதுவோம். சீக்வல்ட் அதாவது ரெண்டு சமம் அப்படிங்கிறாங்க. அப்ப சீக்வல்ட் இங்க என்ன இருக்குது? 5/9. ஸோ இங்க 56 4ஆல் கேன்சல் பண்ணா 14. அதே மாதிரி 100 4ஆல் கேன்சல் பண்ணா 25. நெக்ஸ்ட் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க என்ன வரும்? 14 × 9 சீக்வல் இங்க 5 × 25. ஸோ 14 × 9 126 சீக்வல் 5 × 25 125. ஸோ என்ன கேட்குறாங்க? அந்த இரண்டு எண்களின் விகிதம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த இரண்டு எண்களின் விகிதம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு இதை எடுத்துக்கணும். அதாவது இந்த செகண்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும். ரெண்டாவதுக்கு இந்த எண் எடுத்துக்கணும். அப்ப 125:126. எப்பவுமே ரெண்டாவது எண்ணை தான் ஃபர்ஸ்ட் ரேஷியோக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எண்ணை தான் ரெண்டாவது ரேஷியோக்கு எடுத்துக்கணும். அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ 125:126. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு எண்ணின் 22% என்பது மற்றொரு எண்ணின் 4/9க்கு சமம் எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களின் விகிதம் கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே நம்ம எக்ஸ் ஒய் வச்சு சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணாம டைம் அதிகமாகும். இந்த மாதிரி சம்ஸ்க்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி சால்வ் பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால இந்த மெத்தட் சால்வ் பண்ண குயிக்கா சால்வ் பண்ணிடலாம்.